So mental health and well-being for all. இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம மன அமைதி, மன ஆரோக்கியம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம மனசு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். அந்த மன ஆரோக்கியத்தை நம்ம அலட்சியப்படுத்தினோம்னா நமக்கு வந்து அது உடல் ரீதியாவும் பாதிக்கப்படும், மன ரீதியாவும் கொஞ்சம் ஹையர் இன்டென்சிட்டியோட அது பாதிக்கப்படும். இப்ப சின்னதா மனசுக்குள்ள சைல்ட்ஹுட் ட்ராமால வந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லா இருக்கும். ஐயோ நான் கருப்பா இருக்கிறேனே, ஐயோ எனக்கு இவ்வளவு பிம்பிள்ஸ் இருக்கே, அந்த மாதிரி ஒரு ஷேம்ஃபுல்லான ஃபீலிங். நமக்கு செல்ஃப் லவ்வே இல்லாம ஒரு ஒரு விஷயத்துல நம்ம ப்ராப்ளம் ஆயிருக்கு. அப்புறம் பேனிக் அட்டாக்ஸ், ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும், ஆங்ஸைட்டி, கிரீஃப், போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப பாதிக்கும். அப்போ நம்ம வந்து மென்டல் இல்னஸ் பத்தி நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ணா அவங்க சிரிப்பாங்களோ இல்ல அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நினைக்காம, there is nothing to be ashamed of your mental health, neither talking about it. ஆனா யார்கிட்ட பேசுறீங்கன்றது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும். ஏன்னா சிலரு நம்ம ஷேர் பண்ணும்போது அதை வச்சே காசிப்பா அதை மாத்துவாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு பர்சனை உங்களுக்கு தெரியும் போது அவங்க கிட்ட நீங்க வந்து அதை ஷேர் பண்ணணும். அந்த காலத்துல நம்ம வந்து எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டா இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்லயே நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மன அழுத்தம் ரொம்ப இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டாவும் இருக்கு. எல்லாரும் வந்து அவங்கவுங்க பணம் சேர்த்தணும், வீடு கட்டணும், நிறைய ஆம்பிஷன்ஸ் இல்லைங்களா? சோ அப்போ எல்லாரும் தனியா இருக்கிறதுனால வந்து பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. பட் எதுவா இருந்தாலும் அந்த மன அழுத்தத்தை நம்ம தான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய மனசு அழுத்தத்தை நம்ம தான் ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம அதை சரி பண்ண முடியும். இந்த உலகத்துல பாருங்க, கடவுள் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஈக்குவலா தான் படைச்சாங்க. பட் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு யூனிக் ரோல் இருக்கு இல்லைங்களா? இப்ப பெண்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகி குழந்தை வந்து பேர் பண்ணி அவங்கள டெலிவரி பண்ணி அதை வளர்த்துறாங்க. இதுக்கு வந்து 2 பேத்துக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனா பெண்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த ஹார்மோன்ஸ், ஏன்னா அந்த மாதிரிதான் அவங்க எமோஷன்ஸும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா பாருங்க, பெண்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். ஆண்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தா அவங்க அதை சூப்பரா செய்வாங்க. பட் இப்போ வந்து எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து எல்லாராலையும் எல்லாவும் முடியுன்ற மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் வியூல வந்து நம்ம வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ தேவையில்லை. எல்லா கல்ச்சர்லயும் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஜெண்டர் பயாஸ்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒர்க் பிளேஸ்லயும் சரி, நம்ம வெளியிலயும் சரி, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ அந்த வெல்பீயிங் ஆஃப் விமன் அண்ட் மென் வந்து அவங்க பர்சனலா அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போ விமெனுக்கு வந்து சொசைட்டில என்ன ஸ்பெஷல் ரோல் இருக்குன்னா, அது வந்து அவங்க வந்து சானிட்டரி ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஏன்னா ஐயோ எனக்கு மாசம் ஆனா பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்ற ஒரு ஷேம், கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் இருக்கு. அதுக்கும் அவேர்னஸ் செஷன்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது நம்ம பெண்ணா பிறந்ததுக்கே பெருமைப்படுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வரும். இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்திலயும் வந்து அவங்க அவங்க வந்து டிஃபரன்ஸே இல்லை. சோ அப்படி இருக்கும் போது நம்ம தான் வந்து அதை ஓவர் கம் பண்ணி அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம மாத்தணும். People should start believing that motherhood is an option and the decision solely depends on a women. அதுக்குன்ட்டு நான் இல்ல எனக்கு பீரியட்ஸும் வேண்டாம், எனக்கு வந்து குழந்தைங்களும் வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம செய்யும் போது அங்க நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸும் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி சொசைட்டில ஜெண்டர் பயாஸ் இருக்குன்றத வந்து நாம ஒன்றும் ரொம்ப அதை பண்ணாம நம்ம பாசிட்டிவா இருக்கணும். ட்ரெடிஷ்னலி விமன் ஹாவ் a lot of different roles in society. It is very difficult to balance all these roles and at the same time to compete with men. A leading successful woman has to put in much bigger efforts to be more competent and faster, more dynamic and organized than a successful man அப்படிங்கிறாங்க.
எஸ் கரெக்ட். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். பட் ஆனா இட் இஸ் நாட் எ பிக் டீல். கண்டிப்பா நாம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு பெண்ணா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிசிக்கல் பாருங்க எல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்து இன்ஃபென்ட், டாட்லரு, அடோலசென்ட் ஏஜ் ஆகி அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், அவங்களும் குழந்தைய பெத்தெடுத்து அப்புறம் அவங்களும் மெனோபாஸ் ஆகி ஓல்ட் ஏஜ் ஆகி ஆனா அவங்களுடைய கான்சியஸ்னஸ் மட்டும் சேம் தான் இருக்கு. சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்க மைண்ட் வந்து என்ன மாதிரி அவங்க வளர்த்துக்கிறாங்கன்ட்டு சைல்டா இருக்கும் போதுதான் நம்ம பக்கம் வேற யாரோ நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பட் ஓரளவு நமக்கு மனசுக்கு புரிஞ்ச பிறகு நம்ம என்னன்றது நமக்கே தெரியும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்ல என்ன இம்பார்ட்டண்டா வேணும், மென்டல் ஹெல்த்துக்கு, மைண்ட் ஹெல்த்துக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா வேண்டிய விஷயம் நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல். வி ஷுட் லவ் அவர் செல்ஃப், வி ஷுட் பி கான்ஃபிடென்ட் அபவுட் அவர் செல்ஸ். பிகாஸ் நிறைய இடத்துல வந்து பெண்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. வி ஷுட் ஆல் ஸ்டாண்ட் டுகெதர் அண்ட் சப்போர்ட் ஈச் அதர். அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல். ஏன்னா பெண்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணா வாட் அபவுட் அதர்ஸ்? பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஜோக்ஸ் பாத்தீங்கன்னா வைஃப் பத்தி ஜோக்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய வருது. பட் ஆனா நம்ம வி ஷுட் ஸ்டாண்ட் டுகெதர் அண்ட் ஹெல்ப் ஈச் அதர். ஸோ இப்போ மென்டல் ஹெல்த் பெஸ்ட் கவுன்சிலர் வந்து தாய் தான். அவங்க அம்மா இல்லைன்னா சிஸ்டர் இல்லைன்னா அவங்க ஆண்டி, அத்தை, சின்னம்மா, இந்த மாதிரி கேர்ள்ஸ் தான் வந்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொறுமை இருக்கு. அவங்க பொறுமையா அவங்க வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பொறுமையா உட்காந்து கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த அளவுக்கு டைமும் இருக்கு. ஏன்னா மென் வெளியில போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒர்க் டென்ஷனே நிறைய இருக்கு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டைம் இல்லாதனால அவங்களால லிசன் பண்ண முடியல. சோ அதனாலதான் வந்து ஏதாச்சும் கவலையா இருந்துச்சுன்னா பாருங்க, பேர பசங்க போய் பாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு பாட்டி செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தாலே அவங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரிதான் அந்த யாருக்குமே ஹியூமன் பீயிங்ஸ்க்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க குடுக்குற காஃபியோ டீயோ குடிச்சிட்டு வந்தா அவங்களுக்கு ரியலா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் சிம்பிளா நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் ஹையா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஒரு அவுட்டிங் போயிட்டு அவங்க கூட பேசிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாடுது. அப்போ நமக்கு வந்து சில ஹிடன் சைன்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் இருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சில சமயத்துல எவ்வளவுதான் பாசிட்டிவா இருந்தாலும் லோ மூட்ஸா இருக்கும், சேடா இருக்கும், இரிட்டேபிளா இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் அழுகையா இருக்கும், என்ன டிசிஷன் பண்றதுன்னு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும் நம்மளை பத்தி. ஐயோ நான் வேஸ்ட் ஆட் இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் யூஸ்லெஸ், அந்த மாதிரி நெகட்டிவா நம்மளை பத்தியே நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் சாப்பிடணும்னே தோணாது, அப்பேடைட். அப்புறம் நிறைய வாட்டி டிப்ரெஷன்ல வந்து நிறைய சாப்பிட்டு நம்மளை பத்தி அக்கறையே இல்லாம ரொம்ப குண்டாயிடுவாங்க. சரியா தூக்கம் வராது, ஸ்லீப் பேட்டர்ன் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அன்எக்ஸ்பிளைன்ட் ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ், இங்க கை வலி, அங்க கால் வலி, ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி ஒரு எந்தூசியாசமே இருக்காது. லேக்கிங் லோ செக்ஸ் டிரைவ் ஆர் மூவிங், ஸ்பீக்கிங் மோர் ஸ்லோலி தேன் யூஷுவல், அப்புறம் லேக் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் திங்ஸ் தட் யூ யூஷுவலி வுட் ஹவ் என்ஜாய்டு. நார்மலா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற விஷயத்துல வந்து இப்ப நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியல. அவாய்டிங் கான்டாக்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் மேபி ஹேவிங் டிஃபிகல்டி இன் யுவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஹை டைம் யூ ஹாவ் டு டேக் எ ஸ்டெப் டு ரெடியூஸ் யுவர் சைன்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். நீங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெரப்பிஸ் இருக்கு மென்டல் ஹெல்த் சரி பண்றதுக்கு. நம்ம வந்து மியூசிக் தெரப்பி செய்யறோம். இதெல்லாம் இனிஷியலா நம்ம டெய்லி டே டு டே ரொட்டீன்லயே வந்து டெய்லி 1 hour எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட நமக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு டெய்லி 1 hour எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, நேச்சுரல் சரௌண்டிங்ஸ்ல வாக்கிங் போங்க, நல்ல ஆக்சிஜன் டீப் பிரீத் பண்ணும்போதே சரியா போயிடும். பார்க் இருக்கும், மவுண்டெயின் இருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நீங்க போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்விம்மிங் தெரிஞ்சா ஸ்விம்மிங் போடலாம், டென்னிஸ் ஆடலாம், எது வேணாலும் செய்யலாம். மியூசிக் கேளுங்க, டெய்லி 1 hour மியூசிக் கேளுங்க, ஹெட் மசாஜ் பண்ணிக்கோங்க, நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுங்க, ஆக்குபங்க்சர் ட்ரை பண்ணுங்க, கைரோப்ராக்டிக் பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. ஃபெய்த் ஹீலிங் ஆஸ் அ கிரேட்
எஃபெக்ட். ஏன்னா ஆல்வேஸ் சம் டிவைன் பவர் இஸ் கண்ட்ரோலிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நியூட்ரிஷனல் தெரப்பி, ஏன்னா நம்ம சாப்பாடுல தான் நம்ம எல்லாமே விஷயங்களும் அடங்கியிருக்கு. ஹெர்பல், ஃபோக் மெடிசன், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் ரொம்ப சைடு எஃபெக்ட் இல்லாமயே இதெல்லாம் நம்ம வந்து சரிப்படுத்திடலாம். இன்னும் யோகா, மெடிடேஷன் எல்லாம் செய்யும்போது நமக்கு வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன், காயக்கல்பா இதெல்லாம் செய்யும்போது நம்ம மன அமைதி இருக்கும்போது நம்மளுக்கு மனசுல இருக்கிற நோய்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்து ரெடியூஸ் ஆயிடும். நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாலே வருது இல்லைங்களா? அப்புறம் வந்து கவுன்சிலிங், சைக்காலஜிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் போகும்போது அவங்க வந்து காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி ஆர் டயலெக்டல் பிஹேவியர் தெரப்பி, அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி, கம்பேஷன் ஃபோக்கஸ்டு தெரப்பி, சைக்கோ தெரப்பி, இந்த மாதிரி எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. நம்ம அதையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணி விட்டுனா தான் அது வந்து சைக்கியாட்ரிஸ்ட போற அளவு வருது. அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட போகும்போது அவங்க வந்து மெடிகேஷன் கொடுத்துதான் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகாம நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சி நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கலாம். ஏன்னா நம்மளுடைய மைண்ட், மென்டல் ஹெல்த் வந்து நம்ம கையில தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம ஒர்க் பண்ணி இந்த இந்த மென்டல் ஹெல்த் வந்து நம்ம சரி பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த்.